விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ரொம்ப சூப்பரான பிடி கொழுக்கட்டையும் பூரண கொழுக்கட்டையும் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. வீடியோ கொண்டாட நிறைய டிப்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணிடுறேன். அது எல்லாமே கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான பர்ஃபெக்டான பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம வீட்டில் அரைச்ச மாவு, கடையில் அரைச்ச மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு கப் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஒரு கப் மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு சில மாவில் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் தேவைப்படும், இல்லைன்னா குறைவாகவும் தேவைப்படும். அதனால் நான் இப்போ 2 கப் நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ எனக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருந்தது. ஒரு கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் தண்ணி வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. இப்போ ஒரு வாட்டி லைட்டாக நம்ம இந்த மாவெல்லாம் எடுத்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே